ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் மாரி சீரியல். இந்த சீரியலை விட்டு நடிகை ஆஷிகா அவர்கள் விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்ப அவங்களே சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜீ தமிழ்ல பிரைம் டைம்ல இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் மாரி. 2022 ஜூலைல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரைக்கும் சுமார் 750 எபிசோட தாண்டி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. இந்த சீரியல் மூலமா நடிகை ஆஷிகா ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிட்டு வந்த ஆஷிகா திடீர்னு இப்போ சீரியலை விட்டு விலகி இருக்கிறது தான் மாரி சீரியல் நடிகர்களுக்கும் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இதனால மாரி சீரியல் ரசிகர்கள் இப்போ சோகத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. ஏன் அவங்க விலகுனாங்க, எதுக்கு விலகுனாங்க அப்படின்னு ரசிகர்கள் சோசியல் மீடியால தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ அத பத்தி நடிகை ஆஷிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மாரி சீரியலை விட்டு விலகுனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுத்த அன்புனால தான் இப்போ எனக்கு மூவில நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் மெயின் லீடா நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால என்னால தொடர்ந்து சீரியல்ல நடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. கால் ஷீட் ப்ராப்ளம்னால தான் என்னால மாரி சீரியல்ல தொடர்ந்து நடிக்க முடியல. அதே சமயத்துல சீரியலுக்காக சினிமா வாய்ப்பையும் சினிமா வாய்ப்புக்காக சீரியலையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, வாழ்க்கையில ஒன்னு இழந்தாதான் ஒன்னு பெற முடியும். அதனாலதான் இப்படி ஒரு டெசிஷனை நானே ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். என்னோட லைஃபுக்கு மாரி சீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரியல். இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இனிமே மாரியா வேற புது நடிகை நடிக்க போறாங்க. அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. என்னோட சினிமாக்கான அப்டேட் கூடி சீக்கிரமே வரும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஆஷிகா அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.